மிக இப்படியும் நல்ல இருக்கிறாங்களா? நான் கண்டிக்க போன தாய்க்கு தான் மெண்டல் பட்டம் கொடுத்தா அதான் சொல்றேன். இப்ப அம்மாவே அதுல இருந்து இதை செய்யாத பிள்ளைன்னு சொன்ன போது அந்த தாய்க்கு கொடுக்கப்பட்ட பட்டம் பைத்தியம், ஒண்ணும் செய்ய முடியாது. அந்த அம்மாவுக்கும் இந்த ஒரு இடத்துல அந்த பட்டம் கிடைச்சு இன்னொரு இடத்துல போய் தனக்கான ஒரு வைத்தியர் இருப்பார், அவரோட போய் கதைச்சு அந்த இன்னொரு மனநல வைத்தியரோட வச்சு என்னுடைய பிரச்சனை இதுதான் என்று முடிவு செய்யல. செய்திருக்க வேண்டும். அவர் தன்னை இதுதான் ஒரு பக்க சினத்தெழுதல். பிள்ளைக்காக தன்னை இன்றைக்கு அவர் இறந்திருக்க தேவையில்லை. ஒரு 50-51 வயசு தான் இருக்கு, பெரிய வயசும் இல்லை. சரி, அடுத்ததாக ஜெபாஸ்ரீ அவர்களுடைய கவிதை. ரொம்ப ஸ்பீடா போயிட்டீங்க, நான் ஒன்னும் எழுதவே முடியல. ஆனா நீங்க என்ன கேட்டது, சினத்தெழுந்தால் தவறாமோ சிந்திக்கும் பெண்ணே, நீ சிந்திக்க கூடிய நீ என்னத்துக்காக சினத்தெழுகிறாய் என்று முதல் கேள்வியோடையே தொடங்குறீங்க. அதே மாதிரி அந்த சினத்தை அடக்கி வாழ்ந்தால் அது தவறாமோ என்ற ஒரு கேள்வியும் கேக்குறீங்க. சினத்தை அதுக்கு என்ன சினம் வரும், கோபம் வரும். அவர் சொன்னது சினக்கவே கூடாது, கேக்குறாங்க. அதை அடக்கவும் சொல்றாங்க. கோபம் வந்தா அதை அடக்கிடணும், நாங்க எங்களுக்குள்ளேயே புதைச்சிடணும். அப்படி வாழ்ந்தால் அது தவறாமோ, சீராக வாழ்வு பெற சினத்தை அடக்கிவிடு என்று சொல்லி அவாவே தீர்வு தவித்து விடு வாழ்வு பெற. அதோட சரி, நான் பெருசா எழுதையில உங்களோட கவிதையில அமைதியின் சின்னமாக கண்ணில் தீப்பொறி பறக்க நீ இப்படி இதெல்லாம் அது அப்படின்னா உறவு விடப்பட்டுடுமே. பிறகு நாங்கள் ஒரு சபசந்தியில போய் நிற்க முடியாது, நாங்கள் சோடி சேர்ந்து நிற்க முடியாது, மற்றவர்களை நாங்கள் பிள்ளையா பார்ப்பார்களே, நெருப்பாக நீ சினத்திருந்தால் இந்த வாழ்வு எப்படி சீர்வு வரும்? நீங்கள் சினத்தெல்லாமல் ஒருவேளை அத்தனையும் அடைக்கிறதா உங்கள் வீட்டுக்குள் குருவி குஞ்சுகளாக அந்த குழந்தைகள் வளர்ந்து வரும், அவர்கள் உங்களுடைய தீக்கங்களில் கருகி போய் விடுவார்கள். நீங்கள் சினத்தெல்லாம இருந்தோண்டு நீங்கள் இதண்டால் அந்த துன்ப கேனல் அந்த குழந்தைகளை கருகிவிடும். நீங்க பதுங்கி ஒரு மூலையில வீட்டுக்குள்ள இருக்கிறீங்க, உங்களுக்கு சிலவே வராது. நான் இப்ப ஜெபாசிரியே சொல்லவே இல்லை, அந்த கவிதை கருவுக்கு சொந்தமானவர் சொல்றேன். அப்படி என்றால் நீங்கள் அந்த அத்திரையை ஏற்றுக்கொண்டு நீங்கள் என்ன செய்றீங்க, மூளையக்க பதுங்க, உங்களுக்கு பின்னாலே 4 குருவி குஞ்சு இருக்குது, இல்ல 2 குருவி குஞ்சு இருக்குது. அந்த குருவி குஞ்சுகளுடைய நிலை என்ன? அவர்கள் எப்படி சிறகை விரித்து பறப்பது? அவர்களுடைய மனோநிலை என்னவோ மாறிவிடும், அல்லது அவர்கள் எதிர்க்கப்படவர். உங்களுக்கு சினம் இல்லாதிருக்கலாம், ஆனால் அந்த குழந்தைகளுக்கு சினம் வந்துவிடும். அவர்கள் இவரை போல ஒரு குழந்தையாக மாறிவிடக்கூடும். அங்கு வாழ்க்கையின் பின்புறம் எதுவாக இருக்கிறது என்று யாருக்கும் தெரியாது. இந்த மனநிலை பிறந்த இந்த குழந்தையின் குடும்ப சூழல் கூட எப்படி இருந்தது என்று எங்களுக்கு தெரியாது. அந்த அம்மா கூட சினக்கவில்லை, அவள் மௌனமாகத்தான், அவள் அத்தனையும் ஏற்றுக்கொண்டாள். தன்னை பைத்தியக்கார பட்டம் கொடுத்த போது கூட அவள் மௌனியாகத்தான் என்று தன்னுடைய வாழ்க்கையை முடித்துக் கொண்டாள். எனவே எது சரி எது பிழை என்பதை மெல்ல சிந்தித்துக் கொள்வோம். உங்களுடைய பக்கம் சினத்தளக்கூடாது என்பது ஒரு தாயாக ஒரு அம்மாவாக சரியா இருக்கலாம், ஆனால் எந்த இடத்தில் சினம் கொள்ள வேண்டும், எப்படியான சூழலை அவளை எதிர்கொள்ளும் போது சினம் கொள்ள வேண்டும் என்பது கேள்வியாக இருக்குது. ஜெபாஸ்ரீ, ஏதாவது உங்களுடைய வரிகள் கூற விரும்பினார்? இல்ல, ஒரு சில பிரச்சனைகள் இப்ப நடந்து கொண்டுதான் இருக்குது. ஆனா சினம் இல்லாம எல்லாமே பகிர்ந்து கொள்ளலாம் தானே. இப்பத்தைய காலத்துல ஆண்களும் எல்லா வேலையும் செய்யணும், வேலைப்பழுன்னு சொல்லி கொண்டிருக்காம நீங்க இப்ப நாங்க வெளியே வந்தோம் என்று சொன்னா கொஞ்சம் சினம் பெருசு வர சான்ஸ் இல்லை தானே. இப்ப பிரச்சனை இருக்குன்னு சொன்னா, டிப்ரெஷன் அது இருக்குன்னு சொன்னா அதுக்குரிய கவுன்சிலிங்க செய்துட்டு இல்ல நாங்க அந்த இடத்துல நான் என்னுடைய பக்கத்துல சொல்றேன், அந்த இடத்துக்கே வேற இல்ல தொட்டோட்ட சினம் கொள்றதோ அல்ல எடுத்து தெரிஞ்சு நடக்கிறதோ அதுக்கே வேற இல்ல கதை. தேவையான இடத்தில் சினத்தை தயங்கி விடாது என்பது மாத்திரம்தான் நீங்க கருப்பொருளை தவிர எல்லா இடத்திலும் சிறந்து கொள்ளுங்க, தண்ணி குடியுங்க என்பது அல்ல. நன்றி. அடுத்தவரை பார்த்து அடுத்த உங்களுடைய கவிதை சிந்தைக்குள் நித்தம் சீர்பெறும் நிறைய விஷயம். நீங்களும் கொஞ்சம் ஸ்பீடா ஓடிட்டீங்க அவளோட. இப்ப கொஞ்சம் எழுத்துக்கள் எல்லாம் படுமோசமா இருக்கு, எந்த எழுத்து எனக்கு வாசிக்க முடியாது. சிந்தைக்குள் நித்தமும் சீர்பெறும் ஒரு பெண், அதே மாதிரி அவளுடைய சொல் வார்த்தைகளாலும் அவள் எல்லாரையும் அணைக்கிறாள். கூடுதலா நீங்க அந்த அணைக்கிற முறைகளை தான் குறிப்பிட்டு வந்த நீங்கள். அவள் எப்படி தன்னுடைய ஒரு பொக்கிசமாய்
அழகு அழகு உறவுகளை நல்லா அழகாய் அணைக்கிறாள், ஒரு பொக்கிஷமா நினைக்கிறாள் உறவுகள் ஒவ்வொருத்தரையும். அதே மாதிரி அற்புதமாய் அதை அணைத்துக் கொள்கிறாள். உயிருக்குள் உணர்வு வச்சு அந்த ஒவ்வொருத்தரையும் அவள் அந்த உறவுகளை அழகாக அணைத்து எல்லாம் கூட நீங்க அந்த உறவுகளை அணைக்கிற முறையை தான் குறிப்பிட்டிருந்த நீங்க. இப்படி இவ்வளவு உயர்வான ஒரு பெண் சினங்கொண்டால் போயிட்டாங்களா நினைக்கிறாங்க. உயிர்வதை ஏற்படும் போது யா அவள் கொண்டு போறதா, உனக்கு சிறுமைகளும் உயிர்வதையும் நடக்கும் போதும் நீ இவ்வளவு செய்துட்டு பொறுத்து கொண்டே போலாமா, உனக்கு கோபம் வரக்கூடாதா என்று கேட்கிறோம். அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையை வந்து மிக அழகாக ஒவ்வொரையும் சீர்வர நினைத்துக் கொண்டு வருகிறாள். அவள் சொற்பதத்தாலேயே வளர்ந்திருக்கிறாள், அளந்தெடுத்துதான் வார்த்தைகளை நெய்கிறாள், அழகாக உறவை வெல்கிறாள், வாழ்வின் நெறிகளை புரிந்துணர வைக்கிறாள், அழைத்து செல்கிறாள். இத்தனையாக இவள் இருக்கும்போது அவள் உயிர்வதையே இருப்பது. நம்ம எத்தனை பேருக்கு இந்த உயிர்வதைகள் கொடுக்கப்படுகின்றன? அவள் அடிமை தலைவின வாழ்வதுவோ, பிறகு தன்னை நிலைய மறப்பதுவோ, இங்கு அவள் துஷ்ராக கண்டு கொண்டால் போர் முன் வாழிடாமல் சினத்தெழுதல் தவறாமோ? தவறோ? அவள் பேசத்தானே வேணும், கலைக்கத்தானே வேணும் என்பதுதான் இங்கு என் பொருளாக இருக்கிறது. எனவே இங்கு வர்ணவதியின் பக்கத்தை நான் பார்க்க தொடங்குகிறேன். வரலாறை உணராமல், வார்த்தையை நம்பாமல், உள்ளத்தில் இடமில்லாமல் உண்மையை சொன்னால் சினம் என்று வந்தால் அவளை வானவிலக்காக பார்ப்பதற்காக காத்திருக்க வேண்டும் என்பதாக ஆண்களை அவள் அடக்கையில ஆளுமையை உருவாக்குறவள். அவளை ஈனப்படுத்துகின்ற இப்ப இத்தனையாக அவள் ஆண்களை அடக்குவதற்காக இந்த சின்னம் அவளுக்கு வரையில்லை. ஆனால் அவளை அந்த அவளை உணராமல் நடக்கும் போது இந்த தரம் பெற்ற மனிதர்களுக்கு இடையிலே அவள் சின்ன தந்தால் தவறு இல்லையே என்பது பிரச்சனை. ஃப்ரீஸ் ஆயிட்டாங்க. அவர் லண்டன்ல இருக்கிற அவரிடம் சரியா இல்ல போல, நெட் ஃப்ரீஸ் ஆயிட்டு. ஒரு பாருங்க, ஃப்ரீஸ் ஆயிட்டாங்க. நெட் நின்றுட்டு நினைக்கிறேன். திருப்பி ரீலோட. போயிட்டாங்க திரும்பி வருவாங்க. 1 minute. திருப்பி ஜாயின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். கௌரி வரமட்டும். லண்டன்லும் நெட் பிரச்சனை கொடுக்குது. எல்லோருக்குமே நன்றி. உங்கள் எல்லோருடைய அந்த கவிதைகளையும் என்ன பார்க்க தந்தமைக்கு நன்றி. எல்லோருடைய சினங்களும் சிறப்பு. நன்றி. கௌரி என்று வரமட்டும். ஆனால் அடுத்தது குறிப்பெடுக்கிறவர் இருந்தால் தொடரலாமும் தெரியல. கௌரி வர்றதுக்கு நேரம் போட.
பத்மலோஷினி அவருக்கு போன் பண்ணி பாருங்க, வேலை செய்யலாம். ஓ, கால் பண்றேன். எடுக்கலையா? டிரெக்டா தான் எடுத்தேன்னா நான் எடுக்கல. டிரெக்ட் டைம் அடிச்சு பார்த்தனா எடுக்கல. வராங்க. ஓகே ஓகே, வந்துட்டாங்க. உங்களோட சத்தம் மேண்டிப்போட இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தா போல இல்லாம போயிட்டு மிக மேண்டிப்போட அதான் நான் கால் பண்ணினா நீங்க எடுக்கல. இல்ல இதே இல்ல கனெக்ட் பண்ணவே மாட்டேன், கொஞ்சம் சுத்தி கொண்டே இருந்தது. என்ன இந்த ரூமுக்குள்ள இன்டர்நெட் கனெக்ஷன் பிள்ளையா இருக்குது. அப்ப இன்னொரு வேட்ட போன்ல இருந்தா அந்த கனெக்ஷனை கொடுத்துட்டு இருந்தேன். நான் நினைச்சேன் அதை இதை பிழைச்சிட்டு தாக்க மாட்டேன். தெரியும் டிரெக்டா எடுத்தனா அப்போ உங்களுக்கு காலிங் தான் வந்துட்டு இருந்தேன். டிரெக்டா அடிச்சிருக்கு பாருங்க. உங்களோட கால் வந்திருக்குது. நான் பக்கத்துல நான் அதை கவனிக்கல. நன்றி நன்றி. மிக மிக மேண்டிப்போட அழகாக இணைத்திருந்த ஒவ்வொருவருடைய வரிகளுக்கும் இப்போது என்னோட சினத்தெல்லாம் நான் குழப்பி வைத்ததுக்கு இரண்டாவது சுற்றின் பக்கத்தை இணைத்து செல்ல யாருக்காவது ஒரு இது வரிகளை கிரகித்து தருவதற்கு விருப்பம் இருக்கிறதா? 2 வரி வந்தா காணும். ஒவ்வொரு கவிதையிலும் 2 வரி வந்தால் போதும். யாருக்காவது அப்படி விருப்பம் இருக்கிறதா? இல்லையா நான் பார்த்துக் கொள்வேன். நீங்களும் எடுத்துக்கொள்ளுங்கள், நானும் 2 வரி. சரி, 2 பேரும் 2 வரி பார்த்துக் கொள்வோம். சரி, எல்லாரும் குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள். தவற விட்டதை என்ன பாடுபட்டது நான் கவிதை நிச்சயமாக எனக்கு அந்த பொருள் வந்து வெளியில சொல்லப்படாம இருக்கீங்களா கவலையா இருக்குமா? எனவே அழகாக அடுத்த சுற்றை எடுத்து செல்ல பத்மலோஜினி ஆயுதமாக மிக அழகாக கவிதையின் கருப்பொருளை நம்மோடு தந்த பத்மலோஜினி இப்போ 2வது சுற்றின் பக்கத்துக்கு உன் வாழ்தலின் அன்றோ பெருஞ்சரிதம். நாம் வாழ்வதுதானே அந்த பெருஞ்சரிதத்தை உருவாக்குகிறது. நாங்கள் வாழ்கின்ற ஒவ்வொரு வாழ்வியல் தடமும் அந்த சரிதத்தின் ஒவ்வொரு பக்கங்களாக அமைகின்றன. எனவே அந்த அழகான பக்கத்தை எடுத்தால இப்போது பத்மலோஜினி மெல்ல தடியை எடுத்தோட தயாராகின்றார். 1வது பக்கத்தோடு பத்மலோஜினி திருச்செந்தூர் செல்வன் அவர்கள் தொடர்கிறாரா? மீண்டும் எல்லோருக்கும் உற்சாகமான வணக்கம். உன் வாழ்தலில் அன்றோ பெரும் சரிதம், படித்து விட்டால் வென்று விட்டால் வாழ்க்கையில் வாசமில்லை. படித்து விட்டால் வென்று விட்டால் வாழ்க்கையில் வாசமில்லை. ஆசையாய் வளர்த்தவள் அலங்கோலமாய் போகிறாள். ஆசையாய் வளர்த்தவள் அலங்கோலமாய் போகிறாள். சிலையாய் இருந்தால் சீக்கிரமாய் உடைத்திடுவர். சிலையாய் இருந்தால் சீக்கிரமாய் உடைத்திடுவர். சிந்தித்து நடந்தால் ஆணவக்காரி என்றிடுவர். சிந்தித்து நடந்தால் ஆணவக்காரி என்றிடுவர். மதித்து போனால் வந்திட்டா என்பார்கள். மதித்து போனால் வந்திட்டா என்பார்கள். பண்பாய் பகுத்தறிவாய் வாழ்ந்தால் வாழ்க்கை இல்லை. பண்பாய் பகுத்தறிவாய் வாழ்ந்தால் வாழ்க்கை இல்லை. பணமும் புகழும் இருந்தால் பெருமைக்காரி ஆக்கிடுவர். பணமும் புகழும் இருந்தால் பெருமைக்காரி ஆக்கிடுவர். கலாச்சாரமாய் உடுத்தினால் பட்டிக்காடு என்பனரே. கலாச்சாரமாய் உடுத்தினால் பட்டிக்காடு என்பனரே. வேலைக்கு போனால் திமிர்காரியாய் உருட்டிடுவர். வேலைக்கு போனால் திமிர்காரியாய் உருட்டிடுவர். தன் வேலையை தான் செய்தால் அகராதியை தூக்கிடுவர். ஆணவத்தையும் சேர்த்திடுவர். தன் வேலையை தான் செய்தால் அகராதியை தூக்கிடுவர். ஆணவத்தையும் சேர்த்திடுவர். சொல்ல சொல்ல சினந்தான் வருகுது.
சொல்ல சொல்ல சினந்தான் வருகுது. இப்படிப்பட்ட உன் வாழ்வு பெரும் சரிதமன்றோ, இப்படிப்பட்ட உன் வாழ்வு பெரும் சரிதமன்றோ. நன்றி. அடுத்ததாக சந்திரவதனி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். நன்றி. மீண்டும் உங்களுக்கு வணக்கம். உன் வாழ்தலில் அன்றோ பெரும் சரிதான். பெண்ணே, நீ வாழும் ஒவ்வொரு கணமுமே உன் வாழ்வின் போற்றுதற்கு அரிய பொற்காலம். பெண்ணே, நீ வாழும் ஒவ்வொரு கணமுமே உன் வாழ்வின் போற்றுதற்கு அரிய பொற்காலம். சின்ன சின்னதாய் தூறுகின்ற ஒவ்வொரு இன்ப துன்ப துளிகளும் இணைந்தே உன் வாழ்வில் மகிழ்ச்சி பெருமழையை பெய்ய வைக்கும். சின்ன சின்னதாய் தூறுகின்ற ஒவ்வொரு இன்ப துன்ப துளிகளும் இணைந்தே உன் வாழ்வில் மகிழ்ச்சி பெருமழையை பெய்ய வைக்கும். சவால்களை தினந்தினம் சந்திக்கின்ற வாழ்விலும் சிந்திவிடும் சிரிப்பின் சில்லறையிலும் சிறப்பாக உன் வாழ்வு மேன்மை பெற்றே சரித்திரம் படைக்கும். சவால்களை தினந்தினம் சந்திக்கின்ற வாழ்விலும் சிந்திவிடும் சிரிப்பின் சில்லறையிலும் சிறப்பாக உன் வாழ்வு மேன்மை பெற்றே சரித்திரம் படைக்கும். கலகங்கள் பிறந்தே உன் கண்கள் உகுத்துவிடும் கண்ணீர் திவலைகள் கூட சில கணங்கள் காவியம் படைத்திட காத்து கிடக்கும். கலகங்கள் பிறந்தே உன் கண்கள் உகுத்துவிடும் கண்ணீர் திவலைகள் கூட சில கணங்கள் காவியம் படைத்திட காத்து கிடக்கும். நீ உந்தன் வாழ்க்கை பாதை தன்னில் தடக்கி விழுந்தே பின் மீண்டும் எழுகின்ற தருணங்கள் கூட உனக்கு நல்ல அனுபவமாகி சிறந்ததொரு சரித்திரம் படைத்துவிட ஏதுவாகும். நீ உந்தன் வாழ்க்கை பாதை தன்னில் தடக்கி விழுந்தே பின் மீண்டும் எழுகின்ற தருணங்கள் கூட உனக்கு நல்ல அனுபவமாகி சிறந்ததொரு சரித்திரம் படைத்துவிட ஏதுவாகும். உன் தேடலில் விளைந்த நல்லவைகள் கூட நாளுக்கு நாள் உன்னை மெருகூட்டி இந்த மேதினியில் பெருஞ்சரிதம் எழுதிட பாதைகள் அமைக்கும். உன் தேடலில் விளைந்த நல்லவைகள் கூட நாளுக்கு நாள் உன்னை மெருகூட்டி இந்த மேதினியில் பெருஞ்சரிதம் எழுதிட பாதைகள் அமைக்கும். வலிகள் நிறைந்த முட்செடிகள் நடுவே முனைந்து நடந்திடும் உன் விடாமுயற்சியும் உன் வாழ்வில் அன்றோ பெருஞ்சரிதம். வலிகள் நிறைந்த முட்செடிகள் நடுவே முனைந்து நடந்திடும் உன் விடாமுயற்சியும் உன் வாழ்வில் அன்றோ பெருஞ்சரிதம். அடுத்து தன்னுடைய கவிதையை தர கீதா பரமேஸ்வரன் அவர்கள். நான் ஜெர்மனியில இருந்து கீதா பரமானந்தன். மீண்டும் அனைவருக்கும் உற்சாக வணக்கத்துடன். உன் வாழ்தலில் அன்றோ பெருஞ்சரிதம். கற்காலம் பொற்காலம் கணனிக்காலம் தொடர்ந்தாலும் முட்கம்பி அரணுக்குள் முடக்கிடவே முனைகிறார். உன்னை முட்கம்பி அரணுக்குள்ளே முடக்கிடவே முனைகிறார். வெட்டியறி என்றே அடக்குமுறை வேலிகளை பெண்ணே, வெட்டியறி என்றே அடக்குமுறை வேலிகளை சிந்தனையை தீட்டி சீர்படுத்து உன் வழியை. நீ சிந்தனையை தீட்டி சீர்படுத்து உன் வழியை. வாய் கொண்ட சமுதாயம் வக்கணைகள் பேசி நிற்கும். வாய் கொண்ட சமுதாயம் நிதம் வக்கணைகள் பேசி நிற்கும். நோயும் மருந்தும் நின் வலியும் உனக்குள்ளே. நோயும் மருந்தும் நின வலியும் உனக்குள்ளே. தாங்களும் தடுத்தலும் தரணியிலே என்றுமில்லை. யாரையும் யாரும் தாங்களும் தடுத்தலும் தரணியிலே என்றுமில்லை. தடம்பதித்தோர் கண்டு தன்மதியாய் நீ எழு. தடம்பதித்தோர் வழி கண்டு தன்மதியாய் நீ எழு. தங்க கூண்டுக்குள் தகதகத்து நின்றாலும் தங்க கூண்டுக்குள் தகதகத்து நீ நின்றாலும் பங்கமம்மா உன் ஆயுளுக்கு. அது பங்கமம்மா உன் ஆயுளுக்கு. பதித்திடு நெஞ்சில் தங்க கூண்டுக்குள் தகதகத்தில் நின்றாலும் பங்கமம்மா ஆயுளுக்கு. பதித்திடு நெஞ்சில். எங்கும் சிறகடித்து எழில்களை உனதாக்கு. நீ எங்கும் சிறகடித்து எழில்களை உனதாக்கு. துஞ்சா உழைப்புடன் துணிந்து நடைபோடு. எழில்களை உனதாக்க துஞ்சா உழைப்புடன் துணிந்து நடைபோடு. இரவின்றி பகலேது இடரில்லா வாழ்வேது உலகில். இரவின்றி பகலேது இடரில்லா வாழ்வேது. மண்டி இடுவதில்லை மலைகள் ஒருபோதும் மண்டி இடுவதில்லை. இரவுக்கு பகலில்லை இடரின்றி வாழ்வே இல்லை. மலைகள் ஒருபோதும் மண்டியிடுவதில்லை. மகளே, வாழ்தலில் அன்றோ உன் பெருஞ்சரிதம். மலைகள் ஒருபோதும் மண்டியிடுவதில்லை. மகளே,
வாழ்வதில் அன்றோ உன் பெருஞ்சரிதம், வானாய் நிமிர்ந்து வனப்பாய் மின்னிவிடு. நீ வானாய் நிமிர்ந்து வனப்பாய் மின்னிவிடு. நன்றி, வணக்கம். அடுத்ததாக கவியுடன் வருகிறார் சர்வேஸ்வரி அவர்.